ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி செட்டப் என்னோட கெட்டப் இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நம்ம சபரி எனக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து அப்புறம் சர்ப்ரைஸாக வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக எங்களால் முடிஞ்சது ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அண்ணன் வந்துக்கிட்டே இருக்கார் ஆன் தி வேல. கார் கொண்டு வந்தா தானே கெத்து நமக்கு. அம்மம்மா வந்தார் இங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. பார்க்கவே இல்லை. ஓட்டு போட்டிருங்க. இன்னும் 2 மாசம் தான். ஐயோ, ஓட்டு முடிச்சிட்டீங்களா? ஆமா ஆமா, ஓட்டு போடுறதுக்கு நன்றி. அப்ப தலைவா ஒரு ஜம்ப் வாங்க. வசந்த், எனக்கு எதுக்குண்ணே? அடுத்த வருஷம் பிக் பாஸ் இவர் தான் போக போறாரு. மாப்பிள்ள மாதிரியே இருக்கனே, கல்யாணம் மட்டும் பண்ணா போதும். வசந்த பாத்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இதெல்லாம் அப்புறம் சொல்லி ரொம்ப நன்றி. ஹெட் வெயிட்டா இருக்க கூடாதும்பாங்க, இப்போ கொஞ்சம் பின்னாடி நெக் வெயிட்டா இருக்கு. சார் மலை உள்ள ஏன் விக்ரம்ஸ் மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா? இவன் தான் காரணம். ஓ அண்ணா அப்படியே இருக்காருண்ணே. ஐயா, எனக்கு சூப்பர் சிங்கர்ல இருக்க மாதிரி இருக்கீங்க. உண்மைகளே போல்டை பொன்னில்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும் உங்கள் வாழும் ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெற்றி தரும். ஐயோ இந்த பாட்டா? ஐயோ இந்த பாட்டு உங்களுக்கு தெரியாது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இந்த பாட்டு உங்களுக்கு. இந்த பாட்டுல ஏதோ மீன் போட்டிருக்காங்க, எனக்கு இதை போட்டு நல்லா சிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னென்னமோ பண்றாங்கண்ணே. அண்ணே இந்த பிக் பாஸ் மூலமா எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்க பாருங்க. அது வேணா உண்மைதான் தம்பி. அண்ணே இந்த பலூன் உங்களோட நெகட்டிவிட்டியா நினைச்சுக்கோங்கண்ணே. இப்ப விடுங்கண்ணே. 3, 2, 1 அவ்வளவுதானே. நெகட்டிவிட்டியை பறக்க விட்டாச்சு. ஃபுல்லா பாசிட்டிவிட்டி தான் இதுக்கப்புறம். நிறைவாத நிலவே வாவா, கடை போடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவே நம்மா. காலையில் தினமும் கண்பிடித்தால் நான் கை தொடும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. சிரிப்பும் பார்த்த அன்னையே, உனதன்பு பார்த்து பின்பு அதைவிட வானம் பூமியாவும். பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் வாங்கின பெரிய டிராஃபி. இங்க யாரும் அப்படி சொல்லிடக்கூடாது. திவ்யா மட்டும். ஓ, அதெல்லாம் வெளியே பேசுறாங்களா? டேய், கூடவே பிறக்கணும், கூடவே பிறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக
அண்ணா இப்படி ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ், சென்னை சர்ப்ரைஸ் வந்து நமக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு? ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு பண்ணுற முதல் சர்ப்ரைஸ். தேங்க்யூ சென்னை சர்ப்ரைஸ். ஆக்சுவலி ஏன்னு சொல்லிடுறேன். ஏன்னா என்னென்னா முதல்ல எங்கள் பசங்களாம் சர்ப்ரைஸ் பண்ணுவானுங்க, அந்த குரூப்பில் நானும் இருப்போம். எனக்கு தெரியாமல் எல்லா சர்ப்ரைஸும் பிளான் பண்ணிட்டு லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவானுங்க. நேற்று கூட ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணானுங்க. எல்லாம் திருப்பி ஊருக்கு கிளம்புறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியும் ஊருந்து ஃபோன் பண்ணிட்டு எங்கடா இருக்கு அப்படின்னா அங்கே தான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னானுங்க. அந்த மாதிரி தான் என் கூட இருக்க சர்ப்ரைஸ் டீம். பட் ஆனால் அவங்களோட அன்பு தான் எனக்கு உண்மையிலே அவ்வளோ ஒரு சப்போர்ட்டு. அதெல்லாம் தாண்டி ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் சாங், இந்த ஃபோட்டோ, பலூன், இதெல்லாம் எனக்கு இந்த பலூன் பறக்கூடதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு உண்மையிலே. அது என்ன சொல்லுவாங்க, என்னென்னா வந்து பலூனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொன்னால நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நெகட்டிவிட்டி நம்ம நான் இங்கே இருக்க எல்லாரும் நெகட்டிவிட்டி அது ஏதோ பறந்து போன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரீயாச்சு, ஒரு லைட்டன் படுத்துறேன். தேங்க்யூ. இந்த ஒரு 100 நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். உங்களுக்கு ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. உங்களோட காஸ்டியூம்ஸ்லேருந்து அந்த காஸ்டியூம் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுலேருந்து நிறையா விஷயங்கள். அதில் ஃபஸ்ட்டாக நம்மளோட காஸ்டியூம் டீம் என்ன நான் நிறைய இடத்துல ரொம்ப அழகாக பார்த்தது முக்கியமாக என்னோட காஸ்டியூம், அதை வீக்கெண்ட் காஸ்டியூம் ஃபுல்லாக ரெடி பண்ணது நம்ம எங்கள் டீம் தான். எங்கள் டீம்னு நான் தாராளமாக சொல்வேன். ஸோ அடோர். நீங்கள் ஏதாவது ஃபியூ வேர்ட்ஸ் பேசுகிறீங்களா சப்ரியானா பற்றி? ஸோ 4 இயராக அண்ணனுக்கு வந்து நம்ம தான் காஸ்டியூம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிக் பாஸ் போகிறேன்னு சொன்னோடனே அண்ணா எதுவும் ஒரி பண்ண வேணாம், உங்களை எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிருவோம். அது மாதிரி என்னைக்கு நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுற மாதிரி உள்ள இருந்துச்சுன்னா நாங்கள் ஏதாவது வச்சு அனுப்புவோன்னே அப்படி தான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஹைலைட் காமெடியாக இருந்தது. ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த இதெல்லாம் சொன்னாங்க. இந்த ட்ரிக் அதான் சொல்கிறேன், ட்ரிக்கை சொல்கிறேன். இப்போ அண்ணே உங்களுக்கு இந்த கலர் வந்தால் இது, இந்த கலர் வந்தால் இது அப்படின்னானுங்க. 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், எந்த கலர் வந்தால் எந்த இதுன்னு மறந்துட்டேன். அதனால நான் கண்டிப்பாக மறந்துட வேண்டாம், அதனால கேஷுவலாக அனுப்புங்க அப்படின்னாங்க. அண்ட் உண்மையிலே என்னென்னா அந்த வீக்கெண்ட்ஸ் வர்ற காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப இதாக இருந்தது. தடியிலே பேசிப்போம். இந்த பிரிஜிட்டன் மாதிரி ஒரு இது எங்கள் பசங்க எந்தெந்த இதெல்லாம் பார்த்து ரெஃபரன்ஸ் கொடுத்தா அதை அப்படியே பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் எல்லாம். ஆனால் இப்போ வந்து வீக்கெண்டில் அவங்க வந்து ரொம்ப அழகாக காஸ்டியூம் எல்லாம் பண்ணி உங்களை ரொம்ப அழகாக காமிச்சாங்கல்ல. வீக் டேஸ் ஃபுல்லாகவே உங்களை ரொம்ப அழகாக காமிச்சவங்க டி ஸ்டாக். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். பட் என்னன்னா உள்ளே வந்து நிறைய மிஸ்மேட்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதை மாற்றி தான் கொடுப்பாங்க. இவனுக்கு வந்து கரெக்டாக மடிச்சு இதுன்னு வச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே போனதை இப்போ மாற்றி போட்டதில்ல, நான் ஏதோ மாற்றி போட்டு எப்படி ஆயிருக்கு. நிறைய காஸ்டியூம்ஸ் இல்லை, 90% அங்கேருந்து வந்தது மட்டும் தான். ஒரு 10 என்னோட கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸ் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். 90% வந்து டி ஸ்டாக்லேருந்து தான் எனக்கு வந்தது. ஆனால் அந்த வேஷ்டி தானே, எதுக்கு நான் அந்த வேஷ்டி மட்டும் கேட்டீங்க? அதுதானே எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ். இல்லைடா உண்மையிலே வேஷ்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்ச நாள் பிக் பாஸ் வீடுங்கிறது மறந்துருச்சு, நம்ம வீடு ஆயிடுச்சா. வேஷ்டி கட்டினா ரொம்ப கம்ஃபர்டபுளாக, எல்லாரும் கம்ஃபர்டபுளாக விளையாடுனாங்க. வேஷ்டி கட்டினா கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். அதுவும் ஒரு வாரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வேட்டியை பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுபிக்ஷாலாம் எனக்கு 2 வேட்டி கொடுங்க அப்படின்னாங்க. அதனால அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வரதில்ல. தேங்க்யூ ஐயா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. தேங்க்யூ ஐயா. இப்பயும் நான் தான் வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும்? ஆனால் அடுத்து நம்ம ட்ரஸ்ட்டில் இருந்து நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. சென்னை ஃப்ளட்டில் ஆரம்பிச்சு 2015 எனக்கு இவங்கெல்லாம் பழக்கமானாங்க. அப்போ தான் வந்து சென்னை ஃப்ளட்டில் முதல்ல பழக்கமானாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருணி உள்ளம்லேருந்து வந்திருக்காங்க. மற்ற எல்லாருமே சேர்ந்து நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் இந்த என்ஜிஓவில் ஹெல்ப் பண்ணுறதே வந்து அவர் ஃபேக்காக சொல்கிறாருப்பா அப்படின்ற ஒரு பாயிண்ட் எல்லாம் உங்களை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு நேற்றுலேருந்து எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு நல்ல மனுஷன் வந்து வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தோம். அது இல்லாமல் சென்னையில் எங்கே ஃப்ளட் வந்தாலும் பூபம் நிறைய விஷயங்கள், கேரளா ஃப்ளட்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணுவாப்புல, எங்கே நம்ம களத்தில் இருக்குன்னு ஐயாவுக்கு தெரியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக இப்போ நடந்த 2023 நினைக்கிறேன். அப்போது வந்து பட்டாளத்தில் ஒரு ஹெல்ப் பண்ண போகிறோம், போட்டில் போகிறோம், தண்ணி தலை வரைக்கும் தண்ணி, அப்படியே போட்டு கவுந்துருச்சு. ஒரு ஆட்டோ போய் ஃபோனும் முழிச்சு இவரும் அது காவா தண்ணி அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து 126 ஊருக்கு ஹெல்ப் பண்ணவும் கூட 24 hours ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கும். ஆனால் நம்ம ட்ரெஸ் ஆஃபீஸில் உட்காந்துருப்போம், என்ன ஒர்க் பண்ணலாம் அடுத்தது அந்த மாதிரிலாம் கேட்கணும் மனுஷன். நேற்று வரணும்னு ஆசைப்பட்டோம். நான் இதுவும் எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா பல மக்கள் வந்து சம்பாரிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சூப்பராக இருக்கணும், அட்டகாசம் பண்ணணும். ஆனால் நம்ம ஆக்சுவலி நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் ஜெயிச்சிருக்கோம். என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சொன்னதான் ஜெயிக்கும், இதுதான் ஜெயிப்பேன், இதில் மேலே என்ன வேணும் இருக்குது, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் சொல்லுங்கள், ஜாலியாக இருப்போம். நான் இங்கே தெரியணும்னு ஆசைப்படுறதில்ல, இவங்களாம் எங்களை தெரியணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னென்னா எல்லாருக்குமே இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஓப்பனாக சொல்கிறேன், அன்றாட எங்களுக்கு வேலைகள் நிறையா இருக்கும். ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க, வண்டி ஓட்டுறவங்க, எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 10 நாள் அவங்க வேலையை பார்க்கவே மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை, அந்த 10 நாள் வேலையில் மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுமே பார்க்கக்கூடிய மக்கள் தான் இப்போ எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் இங்கே வர முடியல அப்படின்னாங்க, இங்கேருந்து வர முடியுது, இங்கே எப்படி வந்தாங்கன்னு தெரியல இங்கெல்லாம் டக்குன்னு. அதனால இந்த மாதிரி மக்கள்கள் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. உங்கள் கூடலாம் சேர்ந்து நான் பயணிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்களோட மக்கள் பணிலாம் தொடரும். தேங்க்யூ, இன்னும் நிறையா தொடரும். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கண்ணே, சேலத்துலேருந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கிளம்பி வந்திருக்காங்க உங்களுக்கு. வாங்க
நம்ம பாய்ஸ் பயங்கரமான சப்போர்ட்னா வெளிய இன்டர்வியூஸ் எல்லாம் பேசினாங்க. அப்படியா? என்னடா பேசுனீங்க? உங்களை பத்தி ஆகா ஓகன் எல்லாம் பேசினாங்க. நீ ஜாலியா வீட்டுக்கு போய் ஒருத்தட்டே போயிட்டு எடுத்து வந்திருக்கல. இந்த தடவை நான் வசந்த பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி என்னன்னா வந்து பிஆர்லாம் வெளியே வச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தப்பலாம் கேட்டிருந்தப்ப நான் சொன்னல எங்களோட பவர் பேங்க் பாய்ஸ்லாம் சொன்னப்ப இதான் என்னோட பவர் பேங்க் பாய்ஸ். அதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா வசந்த் வந்து ஜென்ரலா வந்து ஒரு வீட்டில் போய் எடுக்கலாம். வசந்த் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெளியே உள்ளன்னு சொன்னாங்க வசந்த் உங்க வீட்டுக்கு போய் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு வந்திருக்கான் அப்பா அங்க எங்க இன்னும் எல்லார் வீட்டுக்கும் போயிருக்கான். இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லார் வீட்டுக்கும் போய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி யாருக்கும் தோணாத ஒரு விஷயம் எனக்கு தோணி இருக்கு வசந்த். ஈவன் இன்னைக்கு வந்து நீ பேசுறது முத கொண்டு அதாவது கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தரையா போய் அவங்கள தனித்தனியாக பார்த்து பேசுறது வந்து மிகப்பெரிய விஷயம். எல்லாருமே ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி அதாவது ஒருத்தவங்களை தப்பாக பேசி அதில் நான் எப்படி பெரிய ஆள்னு காமிக்க நினைக்கிற இந்த இடத்துல ஓகேவா அவங்களுக்கான விஷயங்களை நீ என்னங்கிறத காமிச்சிருக்கல அதுக்கு வசந்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். தேங்க்யூ. தடவை வசந்த் நானும் பார்க்குறப்போ ஒரு சேனலில் பார்த்தோம். அப்போ சொல்கிறேன் ஐயோ அந்த கதையா? வசந்த் வந்து எனக்கு வசந்தை பிடிக்காது. ஆக்சுவலி பிடிக்காது. அன்னைக்கு நான் பார்க்குற வசந்த் வேறு இன்னைக்கு நான் பார்க்குற வசந்த் வேறு. உண்மையிலே சொல்கிறேன். இன்னைக்கு சொல்கிறேன் எனக்கு வசந்த் ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு வந்து இன்னைக்கு பார்க்குற அந்த டெடிகேஷனாக இருக்கட்டும் தன்னால் முடிஞ்ச உழைப்பை எதுலலாம் போட்டால் இதில் வர முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஓடிக்கிட்டு இருக்க எண்ணற்ற இளைஞர்கள்ல வசந்த் ஒருத்தர். ஸோ கண்டிப்பாக வசந்த் நீங்கள் பெரிய ஆளாக வரணும். நானும் சொல்கிறேன் வசந்த் ஆல் த வெரி பெஸ்ட். ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். அடுத்த வருஷம் இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கட்டும். பிக் பாஸ் பார்க்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் ரொம்ப லக்கி உண்மையிலே எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு வட்டாரங்கள் இருக்கிறதுல. இன்னும் இந்த ஃப்ரேமை நீங்கள் இன்னும் வந்து 100 மீட்டரில் 200 மீட்டரில் எத்தனை ஃப்ரேமில் நீங்கள் பின்னாடி போய் வச்சிங்கனாலும் என்கிட்ட இருக்க நண்பர் கூட்டத்தை என்னால் காமிக்க முடியாது. என்கிட்ட உண்மையாலுமே அவ்வளோ ஒரு நண்பர் கூட்டம் இருக்குது. நீங்கள் ரன்னர் வாங்கினப்ப கூட ரொம்ப ஜாலியாக விசிலெல்லாம் அடிச்சு என்ஜாய் ஜாலியாக தான் இருக்கேன். ஆமாம், ஆனால் அவரை கன்சோல் பண்ணுறதுக்கு தான் இங்கே ரொம்ப டைம் ஆச்சு. அதை நான் பார்த்தேன். உனக்கு நடக்காத ஒரு விஷயம் சொல்லிட்டா அதை கேரவனில் என்ன பார்க்க வராரு. அந்த இது முடிஞ்சோன்னு பார்க்க வராரு. வந்தோன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு ட்ரெஸ் கொடுக்கணும். அந்த போட்டு ட்ரெஸ் கழட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு வேறு ட்ரெஸ்ஸை போடணும். இந்த கருப்பு கலரில் ஒரு ஜிகின்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து டி ஸ்டாக்ல வந்து தூக்கிட்டு வந்துட்டானுங்க. தூக்கிட்டு வந்து ஒன்று போடலாம் அப்படின்ட்டு வந்தோன்னே வந்தோன்னு சாரி எனக்கு புரியும் என்னடா ஆச்சு இல்லை அது அப்படின்னா என்னடா ஏன்டா 5 நிமிஷத்துக்கு அவனுக்கா அப்படின்னா எனக்கு வருத்தம்லாம் இல்லைடா நீங்க வருத்தப்படல எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மம்மியா நான் அதான் சந்தோஷப்பட்டேன். இருந்தாலும் கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டேன். என்னை விட அதிகமா கார்த்தி ரொம்ப அழுதாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். தேம்பி அழுதுருக்கான். தேம்பி அழுதாரு. கனி கிளம்புறப்ப நான் அழுதல அந்த மாதிரி எனக்கு உண்மையில அப்பதான் இருந்தது. இவனுக்கு வந்து வந்தோடனே இவன் அழுதோடனே பசங்க உள்ள சொன்னானுங்க அசையாத மரம் ஒன்று இவன் எழுதப்ப எனக்கு அப்படிதான் இருந்தது. கார்த்தியை சமாதானப்படுத்தினவர் அவங்க அக்கா வீட்டுக்காரர் தான் அவர் சமாதானப்படுத்த முடிஞ்சது. என்னால முடியல. ஒரு சபரி உள்ள போயிருக்கான். ஆக்சுவலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கும் பல சபரி வெளியே இருந்தாங்க. தேங்க்யூ சபரிஸ். தேங்க்யூ. உண்மை அதுதான். சபரி பிக் பாஸ்க்கு உள்ள இருந்த 3 மாசம் வருத்தம் தெரியாம என்னை வச்சிருந்தது இந்த சபரி எல்லாம் தான். ஆமா உண்மைதான். இங்க சென்னை வந்தா இவனுக்கு பாத்துப்பானுங்க. இங்க சேலத்துல ஏதாவது பிரச்சனை சேலத்துல ஏதாவது இவனுங்களா இருக்கானுங்க. உண்மைதான். எந்த நேரம்னாலும் நீங்க கூப்பிடுங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவைன்னு இவங்கெல்லாம் என்ன சேலத்துல பாத்துக்கிட்டாங்க. என்னையும் இவங்க அப்பாவையும். அது வந்து நன்றி சொல்லக்கூடாது, அது கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள். சாயன் சொல்ல நான் என்ன சாயன் சொல்ல ஆக்சுவலி சாயன் எனக்கு வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பழக்கம். இப்போ எனக்கு இதுவுமே என்னன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்துக்கிறது எல்லாமே என்னன்னா இங்கே இதில் சொன்னாங்களே என்னங்க இல்லை சாயன் தான். தேங்க்யூ சாயனா. நான் அடுத்ததான் நம்ம ஃபேமிலி எல்லாரும் அப்பா அம்மா அக்கா எல்லாரும் வந்துட்டீங்கன்னா ஃபைனலாக முடிச்சிடலாம். எப்படி டைம் லீட் கொடுத்தா பாரு. அண்ணா இன்னைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதை விட அதிகமாக அம்மாவுக்கு அக்காவுக்கு தம்பிக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்கண்ணே. அந்த அளவுக்கு இவங்க ஃபேம் ஆகிட்டாங்க. ஸோ ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கண்ணே, எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க? நான் பிக் பாஸில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த மொமெண்ட்னா நம்ம ஃபேமிலி ரவுண்ட் எல்லோரும் உள்ளே வந்தப்போ ஒரு மாதிரி அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அப்பா அங்கே எதிர்பார்த்தேன். அப்பாவுக்கு பதில் அங்கே வந்துருக்காங்க. சரி ஓகேன்னு இருந்தாங்க. ஓகே ஃபைன். அப்பா எப்படின்னா நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் அந்த இடத்துல ஒரு அதுவும் அந்த உள்ளே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அவங்க அதை பண்ணுறாங்க இவங்க இதை பண்ணுறாங்க. அம்மா கொடுத்த அட்வைஸ்லாம் வேறு பார்த்துருப்பீங்களா? தலையை தானே ஒழுங்காக செய்யுது, சட்டையை ஒழுங்காக போடு, வேஸ்டியை கட்டாத, மேட்ச் பண்ணி போடு. அம்மா பர்ஃபெக்ட் அம்மா உள்ளே வந்தோம். ஸோ அதனால தான் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு நான் பெரிய விஷயம் என்னென்னா இவங்க பேர்லாம் பிக் பாஸ் வாயிலிருந்து வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் அம்மா பேசுவாங்க தெரியும், அக்கா எவ்வளோ பேசுவாங்க எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் அக்கா மாமா இது வந்து என் மாமா பொண்ணு, இது என் மாமா பொண்ணோட பொண்ணு, இது எங்கள் அக்கா பையன், இது எங்கள் அக்கா பொண்ணு, இது வந்து எங்கள் அப்பா, இது என் மாமா பையன், இது எங்கள் அண்ணன். ஸோ லைக் இங்கே எப்படின்னா ஊரில் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்தால் பார்த்து எல்லாரும் ஊர்லெல்லாம் பேனர் வச்சுருக்காங்க. நமக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. பேனர் வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு. அதெல்லாம் வந்து நான் நிறையா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஊருக்கு போயிட்டு முடிஞ்சால் நான் அதை எடுத்து வீடியோ எடுத்து போகிற எல்லாருக்கும். அண்டு நான் எங்களுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய குடும்பம். ஸோ என் குடும்பம் நான் பெரிய குடும்பம் நினச்சிட்டு இருந்தேன். என் கர்வத்தை உடச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ எனக்கு இருக்க குடும்பம் அதை விட பெரிய குடும்பம். தேங்க்யூ ஃபார் நன்றி. அப்படியே எல்லாரும் ஷோல்டரில் கை வச்சுக்கோ, அவங்க ஷோல்டரில் சேர்ந்து கட் பண்ணுவோம். 1 2 பண்ணி விட்டேன். அண்ணா இப்போ இன்னொரு குட்டி சட்டை. ஏய் எஃப்ஜே எப்ஜே ஏய் வண்டி ஓடிட்டு பேசாத. ஓ நீ பக்கத்துல தான் இருக்கியா? ஐயா இருங்க, அதெல்லாம் அப்புறம் சொல்லலாம். ஓ சர்ப்ரைஸ் தான் நீ வர்றது. உங்களோட செலிப்ரேஷனுக்கு குவாலிட்டி, டேஸ்ட் அண்ட் டிசைன்ல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத கஸ்டமைஸ் கேக்ஸ் வேணுமா? ரீச் அவுட் டு கேக் ஆர்ட் பை நிஷா. இட்ஸ் ஹோம் மேட் வித் கேர் அண்ட் லவ். Call 81486 02926 to book your order.